பாராளுமன்ற தேர்தல் 7 கட்டமாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மக்களவை தொகுதி தேர்தலில் பாஜக சார்பில் அமைச்சர் நமச்சிவாயம், காங்கிரஸ் சார்பில் வைத்திலிங்கம் உட்பட 26 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். மொத்தமுள்ள 10,23,699 வாக்காளர்களில் 8,07,724 பேர் வாக்களித்தனர். 78.90% வாக்குகள் பதிவானது. இந்த வாக்குகள் அனைத்தும் எண்ணப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 3 சுற்றுகளாக 30 சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குகள் எண்ணப்பட்டன. இரவு 9:20 வரை வாக்கு எண்ணிக்கை நீடித்தது. முதல் கட்டத்தில் இருந்தே காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னிலையில் இருந்தார். புதுச்சேரியில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் ஏனம், இந்திரா நகர் தொகுதிகளை தவிர அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் வேட்பாளர் மற்ற அனைத்து வேட்பாளர்களை விட கூடுதலான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற வைத்திலிங்கம் கூறுகையில், முழுமையான ஆதரவை தந்திருக்கக்கூடிய புதுவை மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பெரிய தலைவர்களிலிருந்து தொண்டர்கள் வரையும், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும், குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கும், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமை அவர்களுக்கும், அதே போல இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமைக்கும், அதே போல இங்கே இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, மனிதநேய மக்கள் கட்சி, ஆம் ஆத்மியினுடைய கட்சிகள், சமூக அமைப்புகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துள்ளேன். இங்க இருக்கக்கூடிய மக்கள் மாநில தேர்தலில் கிடைத்த வெற்றியை தலைகீழாக புரட்டி போட்டு இன்றைய தினம் அவர்கள் வெற்றி பெற்ற அனைத்து இடங்களிலேயும் இந்தியா கூட்டணி இன்றைய தினம் வெற்றி பெற்று முழுமையான வெற்றியை தந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறுகையில், இந்த நாடு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் ஆட்சி வர வேண்டும். கூட்டத்தில் அதாவது இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களும் அமர்ந்து ஒட்டுமொத்தமாக அவர்கள் மொத்த கருத்தோடு முடிவுகளை எடுப்பார்கள். அந்த முடிவுக்கு அனைத்து கட்சிகளும் கட்டுப்படுவார்கள், அதை நிறைவேற்றுவார்கள். உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேயம் டிஜிட்டல் யூடியூபை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.